வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கானா வினோத் வந்து விக்கல்ஸ் கிட்ட இதெல்லாம் நீங்கள் சொல்லுமா இல்லையா அப்படின்ற மாதிரி விக்ரம வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஓ அப்படியா, நான் எதுவும் சொல்லலை, சரி நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ எந்த விஷயத்துக்காக அவர் என்ன சொன்னார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கானா வினோத் எழுந்ததுக்கப்புறம் சரி பிளாக் டீ போடலாமா அப்படின்ற மாதிரி கனி அண்ட் தென் பிரசென்ட்டை கேட்குறாங்க. ஆமாம் போடலாம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. பட் சிங்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ், ஸோ வாஷ் பண்ணாத வெசல்ஸ் வந்து சிங்க் ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் விக்கல்ஸ்ட்டை போய் கேட்குறாங்க, என்னது எல்லாம் வேலை செஞ்சுட்டு தானே ஜெயிலில் போட சொன்னாங்க, என்னது இது எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ்ட்டை கேட்குறாங்க. அதுக்கு விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை பிக் பாஸ் அதுக்குள்ளே வந்து நோட்டீஸ் வந்துருச்சு ஜெயிலில் போட சொல்லி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஜெயிலில் போட நோட்டீஸ் வந்தும் 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க உள்ளே போனாங்க அப்படின்றதையும் வந்து கன்வே பண்ணுறாங்க கானா வினோத்திட்ட. அப்படியா, அப்போ இப்போ என்ன நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அந்த 60 கேமரா இருக்குது, எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்ட விக்கல் விக்ரம் சொல்கிறாரு. பட் இல்லை இப்போ வந்து ஏதாவது நீங்கள் சொல்லுமா இல்லையா, இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ கேமரா இருக்குது, நான் எதுக்கு அதை வேறு தனியாக இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறார் விக்கல்ஸ். ஒருவேளை நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் வெஷல் அந்த இது கிச்சன் ஏரியாக்கில் போயிட்டு, வினோத் நீங்கள் வந்து என் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வினோத்திட்ட கேட்குறாரு. வினோத் அதுக்கு சொல்கிறாரு, நான் எல்லா விஷயத்தையும் வந்து மேலிடத்துக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னோடனே விக்கல்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்கிறாரு. பிக் பாஸ் இந்த மாதிரி வெஷல்ஸ் வாஷ் பண்ணல, அண்ட் தென் க்ளீனிங் ஒழுங்காக பண்ணல, பாத்ரூம் ஏரியாவுக்கு போகவே இல்லை, அண்ட் தென் தலை ரூமையும் வந்து சும்மா அப்படியே ஏதோ டஸ்ட் பண்ணுற மாதிரி சும்மா பேருக்கு பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க மொத்தத்தில் நிறைய வேலை செய்யவே கிடையாது அப்படின்றத வந்து ஒரு கேமராவை பார்த்து பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ வினோத் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை சொல்லலை அப்படின்னா இது வந்து கேமராவில் பதிவாகுது. பட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் கேமரா இருக்குது, பட் அவர் எல்லா கேமராக்கிட்டையும் போய் ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அப்போ தான் வந்து அட்டென்ஷன் நிறைய க்ரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்த மேபி கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்கிட்டு அவரும் சரி லிவிங் ஏரியாவுக்கு போனால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாருல. ஸோ என்ன தான் 60 கேமரா இருந்தாலும் நம்ம சென்டர் பாயிண்ட்டாக இருந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணோம் அப்படின்னா அது வேறு மாதிரி போற்றி ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ அதை தான் விக்கல்ஸ்ட்டை வந்து சொல்லி விக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அதை பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து முடிக்கல, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்றத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.